சும்மா நினைக்காத. 10 11 மணிக்கு அதுக்கு டங் டங்குன்னு அங்கே அடிச்சிடும். நெஞ்சில் அடிச்சிடும். அவள் ஒன்றையே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா ஆளை காணையில் 11 மணிக்கு நமக்கு டீ கிடைக்குமே. சூப்பராக இருக்குல்ல. அதை பூசினோடனே மேலே பார்க்க, மேலே மத்தியில் பெயிண்ட் அடித்து, சைடில் வேறு பெயிண்ட் அடித்து, இந்த சின்னதுக்கு வேறு பெயிண்ட் அடித்தா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. மேலே இங்கே வெள்ளையை அடித்து என்னது இல்லை, பெரிய கம்பிக்கு பூரா ஒரு கலர், சின்ன கம்பிக்கு பூரா ஒரு கலர். சூப்பராக இருக்கும். பிறவே இந்த இது இருக்குல்ல எம்சன், இந்த கல்லுக்கு ஒரு கலரு. அப்போ அந்த கல் போடுறதுக்கு நான் 10 இடத்த அலைஞ்சேன், கிடைக்கல. இங்கே பாம்பேயில் கிடைக்கும். நாங்களே செய்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5 கம்பி இருக்குது, நீ படிச்சுக்கோ. யாராவது கேட்டால் போட்டு கொடுக்கலாம். கீழே கடையத்தில் ஒரு நாளைக்கு 700 சம்பளம் கொடுப்பாங்க உனக்கு. ஆமாம், எனக்கு தெரியும்னு கேளு. நான் சொல்லுதே கேளு. என்ன தெப்பக்குளம் இருக்காரு. தெப்பக்குளத்துக்கிட்ட எல்லாம் விற்காங்க தெரியுமா கல். நீ அங்கே போய் இதை போல் போட்டு கொடுத்துடலாம். அவனும் விற்கானுவல, அவனும் கொண்டாந்த கல்லுன்னு. அவனுவே செய்த கல் நல்ல கல் இல்லை. நான் அந்த தொட்டிக்கு வாங்கினோம்ல உடஞ்சிட்டு. நான் உனக்கு இந்த ஐடியா சொல்லுதே, நீ செய் சரியா. அதை கற்றுக்கோ. ஏன்னா நான் சொல்லி என்கிட்ட கற்று போனவே 700 சம்பளத்துக்கு கூப்பிடுதானா. நான் சொல்லுதா உனக்கு புரியுதா. நான் தான் இவருக்கே சொல்லி கொடுத்தேன். இவங்க பன்னீர் என்ன பன்னீர் கேளு. எங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டினார், ஒரு பாத்ரூம் கட்டினார் தம்பி. அதுக்கு நான் தான், அவர் சொல்ல மாட்டாரா வாயை திறந்து. ஒரு நாள் கூலியை கொடுக்கணும் 1000 ரூபா எனக்கு சம்பளம். எல்லாம் வாசியில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கல் போட. சொல்ல மாட்டார். சரி இந்த அக்கா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுதாரா பாரு. ஆமாம் இது